ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், ஒரு 65 சாப்பிட்டோம், ஒரு கிரில்லு வந்து காடை வந்து சாப்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கொய்யாக்காய் வந்துட்டு காரசாரமாக சாப்பிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே காரமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு ஜூஸ் வந்து குடிக்கலாம் போல் இருக்குது. அது என்ன ஜூஸ் குடிக்கலான்னா ஒரு தர்பூசணி பழம் ஜூஸ் குடித்தா சூப்பராக இருக்கும். கடவுளே, ஒரு தர்பூசணி பழம் இருந்தால் எங்கேயாவது எனக்கு கூட அனுப்பிவிட. வாவ், சூப்பரான ஒரு தர்பூசணி பழம் கிடச்சிருக்கு. அப்போ இதையும் நிறைய போட்டுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம் வாங்க. ஆஹா, என்ன ஒரு கடவுள் கொடுத்த பழம், என்ன ஒரு அருமையாக உள்ளது. சூப்பரா இருக்கு. கடவுள் கொடுத்த பழம் அருமையான உள்ளதுன்னு சொல்லி கடவுள் கொடுத்த பழம் ரொம்ப அருமையாக உள்ளதுப்பா. எனக்கு ஒரு கரண்டி கொடுக்க முடியுமா? எனக்கு இதேதான் வரான்டா, ஹேமாவே வரான் திருப்பியும். நிறைய எங்கள் தம்பி மேலே ஊந்துருந்தா நீ போன, அவ்வளோதான். ஜூஸ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அறுக்க முடியாது, பச்சை தான் இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு மாட்டுக்கு வைக்கலாம் மாட்டோம். சொல்லு அப்படியா? ஜூஸா வேணும்? அண்ணன் வேலை செஞ்சு உங்களுக்கு ஜூஸ் வேணும். விவசாயி. ஓ, விவசாயா? அண்ணன் பயிரிட்டு இருக்கிறீங்க? கரும்பு, மல்லாட்டை. இப்போ உளுந்துதான் பாக்குறோம் உங்க வெளியில. சரி, ஒரு ஜூஸ் வந்துட்டு 10 ரூபா காசு கொடுங்க. 10 ரூபா. ஓ, ஏது உனக்கு 10 ரூபா? போதும். ஜூஸ் எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. ஓகே, ஒரு ஜூஸோட விலை 10 ரூபா தம்பி. நல்லா தர அது அங்கே இருந்தால் ஓரசிக்கும். ஏன் நிறையா ஊற்று நாங்கப்பா. அம்மா மாத்திரம் எதுக்கு அம்மா தர? அரை கிளாஸ் வெயிலுக்கு நல்ல ஒரு ஜூஸ், சுகமா இருந்துச்சு. ஏய் தம்பி, ஜூஸ் கவுச்ச காசு கொடுடா. சாரி, எனக்கு மன்னிச்சுக்கோங்க. ஓ அப்பா அப்பா, நாங்கப்பா. என்னுடைய ஜிபேல ஃபோன் பே பண்ணிடுங்க. ஃபோன் பேலாம் இருக்காமா? இருக்கா? எல்லா பேயும் இருக்குது. எல்லா பேயும் இருக்குது. நானே ஒரு பேய் தான். இவர் வந்து மறுபடியும் நிற்கிறேன் தம்பி. அவ்வளோதான் தம்பி. நீ பேசுங்கம்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நாங்கள் தண்ணி எதுவும் கலக்கலை, சர்க்கரை எதுவும் போடல, அப்படியே நேச்சுரலாக தான் பழத்தை மட்டுமே நாங்கள் ஜூஸ் போட்டோம். நல்லா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது, இதமாக இருக்குது. இதில் வந்து திப்பி நாங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து பண்ணியிருந்தோன்னா இதையே வந்து மிக்சியில் அடிச்சு இன்னும் நல்லா ஜூஸ் நிறைய வந்திருக்கும். ஃபுல்லாக வந்து கையாலே வந்து மசிச்சு பண்ணோம். கொஞ்சம் தான் வந்தது, ஆனாலும் செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தர்பூசணி பழம் வாங்கி வீட்டில் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். ஆயிடுச்சுடி தம்பி, போ.